ஐஸ்வர்யா அம்மா ஐஸ்வர்யா உனக்கு ஒண்ணு இல்லையே வாமா ஒண்ணு இல்லம்மா வா உள்ள வா உள்ள வா அண்ணா அண்ணா பொண்ணு எனக்கு ஓகேண்ணே அண்ணா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குண்ணே எதுக்கு மாப்பிள்ள அடிச்ச இந்த பொண்ணு அடுத்த தடவை எப்படா பாப்பேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எதிரில் வந்து நிக்குது மாமா இவரா என் பொண்டாட்டி என்ன மாப்பிள்ள சொல்ற அப்போ தஞ்சாவூர் பெரிய மாமா பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா இவ கழுத்துல நான் தாலியை கட்டணும் டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க படிக்கிற பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு கல்யாணம் அது எதனா தகராறு பண்றீங்களா போங்கடா முதல்ல வெளியில பொறுமா என்னடா பொறுமா பேசிக்கிட்டு இருக்காருல்ல நீ சொல்லு மாமா என் மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணும் அண்ணாச்சிக்கு இந்த வீடும் நான் முடிவு பண்ணிட்டேன் கடவுளே 2 நாள்ல நிச்சயதார்த்தம் அடுத்த முகூர்த்தத்தை கல்யாணம் ஹலோ நான் காரைக்குடி சரவணன் பேசுறேன் சார். என்னப்பா இன்னும் கிளம்பலையா ஊருக்கு? இல்ல சார் இங்க ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை. என்னப்பா பிரச்சனை? எங்க பேக் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தப்போ எங்க கூட ஒரு பொண்ணு வந்தது இல்ல சார், அந்த பொண்ணுக்கு தான் சார் பிரச்சனை. யாருன்னு சொல்லு, பிச்சு போடுறேன் பிச்சு. மன்னா சார். எது? ஒரு நிமிஷம் லைன்லயே இரு, வரேன். என்னப்பா சொல்ற, மன்னாவா? ஆமா சார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார். நீங்க தான் சார் எப்படியாவது ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் அவங்க கண்ணுல போய் மாட்டினீங்க? நாம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு தெரிஞ்சாவே அவன் ஸ்டேஷன் வந்து வெட்டுவானையா. அப்போ என்னதான் சார் பண்றது? அந்த ஃபேமிலி ரொம்ப பாவம் சார், என்ன நடக்கும் தெரியாம பயந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும். ஒரு போலீஸ்காரனா இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உன் நிலைமையை நினைச்சு சொல்றேன்ப்பா. அந்த மன்னாவை சமாளிக்கக்கூடிய சரியான ஆளு காசி ஒருத்தன் தான். காசியோட தம்பிய மன்னா தான் கொன்னான். அதுல இருந்தே எப்படா இவன் மாட்டுவான்னு காசி வெறியா இருக்கான். நீ அவங்கிட்ட போய் உதவி கேளு. எனக்கு என்னமோ அதுதான் சரின்னு படுது. இங்கே இரு. யாரு? காசி அண்ணனை பார்க்கணும். என்ன விஷயம்? மன்னாவால ஒரு பிரச்சனை. அவர் இங்க இல்லைங்க, தோல் ஃபேக்டரியில் இருப்பாரு, அங்க போய் பாருங்க. சரிங்க, வா போலாம். அண்ணே வணக்கண்ணே, என் பேர் சரவணன். பசங்க சொன்னாங்கல்ல மன்னா பிரச்சனை பண்ணுறான்னு, அந்த விஷயமா? என்ன பிரச்சனை? மன்னாவும் அவங்க மாமாவும் இட பிரச்சனைக்காக இவங்க அப்பா வந்தவங்க இப்போ பொண்ணை கட்டி கொடுன்னு தகராறு பண்ணுறாங்க. படிக்கிற பொண்ணு போலீஸ் கிட்ட போனால் கூட அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு பயமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த பொண்ணும் அவங்க குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுங்க. அதுக்கு நீங்கள் தாங்க உதவி செய்யணும். ஒரு நிமிஷம் கீழே இருப்பா, கூப்பிடுறேன். வெயிட் பண்ணுப்பா, கூப்பிட்றோம். பாப்பலாம். வீடு எங்கே இருக்கு? தில்லை நகர். என்னைக்கு நிச்சயதார்த்தம் சொன்ன? நாளைக்குண்ணே. நாளைக்கு அவன் வருவான்ல, அவன் கண்ணு முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிட்டு ஏன் ஏரியாவுக்கு வந்துடு. அண்ணே புரியலண்ணே. மண்ணா கண்ணு முன்னாடி இந்த பொண்ணை நீ கூட்டு வந்தாதான் அவனை ஃபாலோ பண்ணி ஏன் ஏரியாவுக்கு வருவான். அவனை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ கிளம்பு. சரிண்ணே, வரேன். காசியோட சேர்ந்து பிளான் பண்ணி எங்களை காலி பண்ண பாக்குறியா? போனை போட்டு வர சொல்றா. அவனை வர சொல்றா. உன்னை அவனை சேர்த்து வச்சு இங்கே விட்டடா. வர சொல்றா. அவனை வர சொல்றா. ஹலோ. ஏய், நான் தான் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்க. இல்லைண்ணே, அண்ணனை வர வேணான்னு சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். இது ஏன் பிரச்சனை, நானே பார்த்துக்கிறேன். டேய் போறா அவனை.
இவன் தான் சரவணா என் அப்பாவை அடிச்சது. டேய் மாரிகனே எங்கடா இருக்கீங்க? டேய் வாங்கடா. கேவலம் நீ ஒரு சமயக்காரன் நாய் ஏமாலிய கை வச்சிட்டேடா. ஆமாண்டா, நான் சமையல்காரன் தான். ஆனா நான் சமையலை கத்துக்கிட்டது தஞ்சாவூர்லயோ காரைக்குடியிலயோ கும்பகோணத்திலயோ திருநெல்வேலியிலயோ இல்ல. நான் சமையலை கத்துக்கிட்டது மதுரை ஜெயிலடா. என்ன உடம்பு பரவாயில்லையா? என்ன பிரசவம் ஏன் படுத்திருக்கான்? அம்மாவையும் புள்ளையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. பிரச்சனையை விசாரிச்சீங்களா சார்? இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, டிபார்ட்மெண்ட்ல நாங்க பாத்துக்கிறோம். நடு ரோட்ல வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தணும்னா உயிரோட விட சொல்றியா? எத்தனை தலைக்கட்டா இந்த ஊர்ல இருக்கும், ஒருத்தன் கை வச்சிருப்பானா? உங்களையாவது பரவாயில்ல, அடிச்சதோட விட்டான். அவன் மதுரையில 3 கொலையை பண்ணிட்டு தான் திருச்சிக்கே வந்திருக்கான். அதுவும் சாதாரண இடத்துல இல்ல, பெரிய இடத்துல. சும்மா சுள்ளு இருக்கால, என்ன தூக்கிடலாமா? பெட்ரோல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம்டா. வண்டி ஏற்ற முதல்ல அவ்வளோ ஃபாலோ பண்ணலாம். குட் மார்னிங். என்னடா அவ குழந்தை ஏத்துறா? விட்றா, போற வழியில பாத்துக்கலாம். உட்காரு. பை சொல்லு. பை டீச்சர். ஆம்புலன்ஸ்க்கு போன போறா. அதான் உண்மைடா, நம்ம உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். சரி சரி தூள பசங்கள நான் ஓடிறேன். ஒண்ணு இல்லம்மா, சீக்கிரம் நாங்க பாத்துக்கறோம். தூரத்தாடா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு வந்து உள்ள உட்காருங்க. உட்காருங்க. சீக்கிரம் வண்டி ஏறா. டேய் மச்சான், வண்டி ஏறு. மீரா 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 ஹாஸ்பிடல் போகாம எங்கடா போறீங்க? என்னடா சத்தம்? இந்த புள்ளைய தூக்கி வெளிய போறா. மதுரையில நடக்கிற 10 ஆக்சிடென்ட்ல 2 ஆக்சிடென்ட் நாங்க பண்றது தாண்டி. சும்மா கத்தாத. ஆக்சிடென்ட் பண்ணதே உன்னை தூக்க தாண்டி.
டேய் ஏன்டா அழுவுறீங்க? என்னாச்சு? யோ என்னையாச்சு? பாப்பா பாப்பா கண்டது ஒரு பாப்பா 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 டேய் மீராக்கு என்ன ஆச்சு? எப்படா? வச்சு சுகர பத்தியா? மாப்பிள குட்டி சமத்தியா இருக்காளடா. ஆமாண்டா. யாரு? சிஸ்டரா ஃப்ரெண்டா? யாரு? கேட்டால சொல்லண்டி. என் ஸ்டூடண்ட். அவளை வர சொல்லு. அவ வந்தா நீ போயிடலாம். வர சொல்லுமா. வர சொல்றேன்ல. அண்ணே செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் எப்படின்னு போகணும்? நேரா போய் ரைட்ல போமா. தேங்க்ஸ். உள்ள வாமா. யாரா நீ? ஏய் கேக்குறல சொல்றா. என்னடா அவன்? ஏன்டா இப்படி பண்ணீங்க? சொல்லு. உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்க முன்னாடி. என்னாச்சுடா?
போயா எப்பட கொன்று காட்டா மீரா டாக்டர் ஆகணும், நானும் அவ கூட இருக்கணுன்றதுக்காக தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைக்கே சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்த அன்னைக்கே 3 கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவேன்னு நினைக்கல. அப்போல்லாம் அவங்க மேலே இருந்ததால் யாரும் சாட்சி சொல்ல வரல. அதனால் குறைஞ்சபட்சம் தண்டனை தான் கிடைச்சிது. அங்கே தான் எனக்கு ஒரு பெரியவர் சமையல் கற்றுக் கொடுத்தார். வெளியில் வந்து தான் முருகன் இவங்களெல்லாம் சந்தித்தேன். அப்புறம் தான் இவங்க கூட சமையல் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஓடியாங்க 5 ரூபாய்க்கு மாங்காய் மீன் குழம்பு சாப்பாடு. ஓடியாங்க 5 ரூபாய்க்கு மாங்காய் மீன் குழம்பு சாப்பாடு. வாங்க 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 சார், வாங்க 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 5 ரூபாய்க்கு மாங்காய் மீன் குழம்பு. வாங்க வாங்க 5 ரூபாய்க்கு மாங்காய் மீன் குழம்பு. வாங்க வாங்க. இப்படி கூப்பிட்டீங்கன்னா மத்தியான சாப்பாடு வர மாட்டாங்க, நைட் சாப்பாடு தான் வருவாங்க. சரி சரி, நீ வாயை திறக்காத. அடிக்கிற கப்புல வந்த கஸ்டமரை போயிட்டா போலாம். வாங்க வாங்க 5 ரூபாய்க்கு மாங்காய் மீன் சரவணா, கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன். கலவரம் பண்ணாம கிளம்பிடுங்க. மாசம் நின்னுட்டு இருக்க கட்டி கூப்பிடுறா. கூப்பிடுற முதலாளி. வாங்க வாங்க 5 ரூபாய்க்கு மாங்காய் மீன் குழம்பு. இந்த நிலைமையில உங்களை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல முதலாளி. ஏன் இதை விட கேவலமான நிலைமையில இருப்பேன்னு நினைச்சு பாத்தியா? பேசாதீங்க முதலாளி, நேத்து கூட கனவுல வந்தீங்க தெரியுமா? அடி செருப்பால ஒருத்தனை நேர்ல கூட்டு வந்துட்டு கனவுல வந்தனடா சொல்றீங்க. முதலாளி இந்த தடவை கண்டிப்பா ஹோட்டல் ஆரம்பிக்கும். டேய் சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியம். அப்பா ஐ முதலாளி அப்பா மாதிரியே இருக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஆரம்பிச்சிருவோம் முதலாளி. தரங்க முதலாளி. சரவணா, கத்திரிய காணுமப்பா. என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் திருந்திட்டேன். இந்தாங்க முதலாளி. நீ ஆரம்பிச்சிட்டியா? சர்வமே என் 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன். என் 2வது பொண்ணு கல்யாணத்துக்கும் நீ தான்ப்பா சமைக்கணும். சார், இனிமே உங்க பொண்ணு எங்க முதலாளிக்கு தான் டெய்லி சமைக்கிறாங்க. என்னப்பா சொல்ற? அட எவன் இவனுக்கும் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவனுக்கு பண்ணி வைக்கலாம். சரவணா, இல்ல இல்ல முதலாளி சாருக்கு பண்ணி வைக்கலாம்னு சொன்னேன். சார் சீக்கிரம் எங்க முதலாளி கல்யாணம் பண்ணி வைங்க சார், நாங்களாம் காஞ்சு போயிருக்கோம். டேய் என்னடா சொன்ன? இல்ல முதலாளி, அப்பதான் சின்ன முதலாளி தூக்கி கொஞ்சம் முடியும், அததான் காஞ்சு போயிருக்கோம்னு சொன்னேன். காஞ்சி போயிருக்கேன்னு சொல்லக்கூடாது, ஏங்கி போயிருக்கேன்னு சொல்லணும். விடுங்க முதலாளி, எப்படியோ நல்லபடியா ஹோட்டல் திறந்துட்டோம். அடுத்தது உங்க கல்யாணம் தான்.